தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய தாளந்து கொடுத்துருக்கிறாரு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை கொடுத்துருக்கிறாரு. யாரை கொண்டும் கர்த்தர் உயர்த்துவார். ஆடு மேய்ச்சிக்கின்ற தாவீதை உயர்த்தின கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துவார். இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு சில திட்டங்கள் வச்சுருக்கிறார். உன்னை கொண்டு ஒரு திட்டம், இவரை கொண்டு ஒரு திட்டம் வச்சுருக்கார். அந்த திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம ஏசப்பாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதாவது இயேசுவுக்கு அவர் செய்த நன்மைகள், செய்த அற்புதங்கள், செய்த அதிசயங்கள், நாம் உயிரோடு இருப்பது எல்லாமே அவருடைய சுத்த கிருபை பார்த்துக்கொள்ளுங்கள். அனாதி சிநேகித்தால் சிநேகித்து காருண்யத்தால் மூடின கர்த்தர். இந்த நாளிலே அவரை நம்ம நன்றி சொல்வதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. 1000 நாவுகள் தான் போதாது. ஏசப்பா என்ன நம்மளுக்கு அற்புதம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு காரியம், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட்ட கேட்கும்போது நீ கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்ககிட்ட நிலைச்சிருக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன். அதாவது அவரை அப்பா பிதாவே என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள், நாம் மோசக்காரர்கள், அநியாயக்காரர்கள், பாவத்திலே விழுந்தவர்கள், சகதிகளை கடந்தவர்கள். ஆனால் அப்படி இருந்தும் நம்முடைய தெய்வம் இரட்சகர் நம்மளை தேடி நம்முடைய பாவ கரைகளை கழுவி ஒரு சுத்த மனிதனாக, ஒரு பரிசுத்த மனிதனாக அவருடைய இரத்தத்தை தெளித்து, இரத்தத்தை ஊற்றி, நீ என் பிள்ளை, நான் உன் அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்தை, ஒரு தகுதியை கொடுத்தவர் தான் இயேசு. தகுதி இல்லாத நம்மளை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தகுதிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய இதயத்தை நான் பார்க்கும்போது, நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன், ஆனால் இப்போ இந்த நிலைமையில் என்னை வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நான் எப்படி கனத்தை செலுத்துவது, எப்படி மகிமைப்படுத்துவது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அன்பார்ந்தலே, உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்காரு, ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை எப்படி உயர்த்தணும், உங்கள் பிள்ளைகளை எப்படி முன்னேற்றணும், உங்கள் குடும்பத்தை எப்படி வாழ வைக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவர் சித்தம் வச்சிருக்க, திட்டம் வச்சிருக்கிறார். ஆனால் அது நிறைவேற்றாமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில விட்டு கொடுக்காத மனப்பான்மை, சில கிரியைகள், உலகப்பரமான கிரியைகள் நம்மகிட்ட இருக்கும்போது அவர் செய்வதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். பார்த்துக்கணும். நீங்கள் ஒன்றுமே வேணாம், ஏசப்பாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அவரை எப்படி மகிமைப்படுத்தணும், அவர் எப்படி துதிக்கணும், அவர் எப்படி ஆராதிக்கணும், அவர் எப்படி நன்றி சொல்லணும், அவர் எப்படி கனப்படுத்தணும், அதுக்குண்டான வேலைகள், அதுக்குண்டான காரியங்களை நீங்கள் அதிகமாக யோசனை பண்ணுங்கள், அதிகமாக ஈடுபடுங்க. எனக்கெல்லாம் ஒரு ஆசை, தாவீதை போல், தாவீது 4000 பேர்த்த சர்ச்சில் ரெடி பண்ணி 4000 பேர் 24 ஹவர்ஸு ஒர்ஷிப் துதி எழுதியிருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, தாவீது இதயத்தை கேட்டவர். அப்போ கர்த்தர் துதியில் மகிமை அடைகிறார், துதியில் பிரியப்படுகிறார். அப்போ அவர் எப்படி பிரியப்படுத்தணும், அவரை எப்படி கனப்படுத்தணும், அவரை எப்படி மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற காரியத்தில் நம்ம தலையிட்டோம்னா ஆண்டவர் நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்துக்கு, என் பிள்ளைக்கு வேலை வேணும், என் பிள்ளைக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு நல்ல சுகம் வேணும் அப்படின்னு நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். ஏசப்பாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சி பாருங்கள். அவர் எப்படி நான் அவரை வாழ்த்தணும், எப்படி அவரை நான் வணங்கணும், எப்படி அவருக்கு நான் நன்றி சொல்லணும், எப்படி அவருக்கு நான் மகிமை செலுத்தணும், எப்படி அவரை நம்ம ஆராதிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, அண்ணாலம்மா கரையும் செலுத்தினாங்க, மணிக்கணக்காக தேவசமூகத்தில் கரையும் செலுத்தினாங்க, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு. தாவீது 7 நாள் தொடர்ந்து ஜெபிச்சிருக்கிறாரு, தானியேல் 21 நாள் தொடர்ந்து ஜெபிச்சிருக்கிறாரு, ஏசப்பா 40 நாள் போனார், மோசே 40 நாள் போனார். அதாவது தேவ சமூகத்தில் உட்கார்வுக்கு ஏதாவது ஒரு கரையும் செலுத்தணும். அப்போ தான் நம்ம அவருடைய காரியங்களை, அவருடைய செய்த நம்மளுக்கு வச்சிருக்க திட்டத்தை அவர் நம்ம வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார். நம்ம அதிகமாக எனக்கு சுகத்தை கூட, பலத்தை கூட, என் பிள்ளை நல்லா இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். தப்பு இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டார், கேட்குறவனு பெற்றுக்கொள்வான், தேடுகிறவனு கண்டடைவான், என்னுடைய வார்த்தையை உங்ககிட்ட இழைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியம் வந்தாலும் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணிட்டார். கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டால், ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு என்ன செய்யணும் தெரியப்படுத்தணும்.
பாருங்கள், என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா கர்த்தரை எப்படி மையப்படுத்தணும், எப்படி இந்த சபையில் 1000 ஆத்மாக்களை வர வைக்கணும், எப்படி துதி சோதனை இந்த சபைக்கில் ஒருத்தவங்க காலடி எடுத்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஹீலிங் நடக்கணும், சுகம் உண்டாகணும். அப்போ அதுக்கு இங்கே ஒரு துதி சோதரம், ஒரு பிரச்சனை அந்த இடத்துல உலாவி கொண்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு வாரம் தொடர்ந்து கண்டினியூவாக மாறி 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 துதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல தேவ மகிமை அப்படியே உட்காந்துரும். அவருடைய பிரச்சனத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகின. அவர் பிரச்சனை இருக்கிற இடத்துல ஒரு போராட்டமான மனுஷன் உள்ளே வந்தானா அவன் பிரச்சனையெல்லாம் உருகி ஓடிடும். அதான் பிரச்சனை. அதிகமாக நம்ம தேவ நாமத்தை மையப்படுத்தணும். அதாவது ஏசப்பாக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எதை செய்யணும், என்ன காசு பணத்தை கொடுத்து மாட மாளிகை கட்டணுமா? அப்படி இல்லை. நான் இன்றைக்கி கர்த்தரை எப்படினாலும் ஒரு 1000 ஸ்தோத்திரத்தை போடுவேன், 1000 வாக்கு தத்தங்களை நான் எடுத்து நான் அறிக்கை பண்ணுவேன். அல்லது நான் ஆலயத்தில் இன்றைக்கி நான் 2 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், அல்லது 3 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன். ஏதாவது ஒரு முடிவு, ஏதாவது ஒரு தீர்மானம் என்ன எடுக்கும்போது காரியம். ஏன் நம்ம வாழ்க்கை ஒரு படிக்கு மேலே 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 ஏன் போக முடியலன்னா அப்படி ஸ்டெப்பாக அந்த ஒரே படியில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அதே வருமானம், அதே வார்த்தை, அதே பொழப்பு, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல, போக முடியல. பார்த்துக்கொள்ளுங்க, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. இன்றைக்கி ஒரு கம்பெனியில் 5 வருஷம் ஒருத்தன் வேலை பார்த்தானா, 5 வருஷம் வேலை பார்த்துருக்குற உனக்கு பதவி உயர்வு கிடைக்கிது, ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டுருக்குறேன். 5 வருஷம் 6 வருஷம் வேலை பார்த்தா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு பதவி உயர்வு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது, உலகபரமான காரியங்கள் நடக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் இந்த கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து தேவ சமூகத்தில் நீங்கள் உறவாடும் போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் உண்டாகணும், உங்களுக்கு அன்பில் ப்ரொமோஷன் உண்டாகணும், உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தில் ப்ரொமோஷன் உண்டாகணும், உங்கள் சரீரத்தில் சுகத்தில் ப்ரொமோஷன் உண்டாகணும். அப்போ எல்லாமே அதே ட்ரீட்மெண்ட்டு, அதே பலவீனம், அதே போராட்டம், அதே சிக்கல், அதே நிந்தை, அதே அவமானம், அதே நெருக்கம், அதே கடன் பிரச்சனை, அதே பணப்பிரச்சனை, இதே லெவலில் தானே தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் அது பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குது. அதுலேருந்து ஒரு விடுதலை ஆகிட்டேன், இதுலேருந்து ஒரு மீட்பு ஆகிட்டேன், இதில் எனக்கு ரிலீஃப் கிடச்சிருச்சு, இதில் எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு, இதுவரை எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், வரணும். பார்த்தாங்க, என் பிள்ளை வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நான் எதிர்பார்த்த காரியம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதுக்கு தான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தை அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும், நாடணும். பார்த்துங்க, தேவ சமூகத்தை அதிகமாக நாடணும், தேவ சமூகத்தில் அதிகமாக உட்காரணும், ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வரணும். இப்போ நீங்கள் ஆண்டவருக்கு அதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும் அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் பணம் இருந்தால் தான் வாங்கி கொடுக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவியத்தில், துதியில், ஆராதனையில், வேதம் வாசிப்பதில், கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். இதில் நீங்கள் முன்னேறிட்டேன்னு உங்கள் வாழ்க்கையை முன்னேறிடும். ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கை என்ன செஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், முன்னேறிடும். பார்த்துக்கோங்க, பரதேசியாக தான் ஆபிரகாம் போனார், சீமானா மாறினார். கோலும் தடியுமே தான் யாக்கோபு போனார், சீமானா மாறினேன். ஏதோ ஒரு நோக்கம், அவர் ஒரு தீர்மானம் இருக்கிறார். யாக்கோபு, நான் இந்த இடத்துக்கு, இந்த ஸ்தலத்துக்கு திருப்பி வந்தேன்னா நான் இங்கே ஒரு ஆலயத்தை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணார். அதிலே நோக்கமாக இருந்தார். அதே என்ன செய்யணும், எது செய்யணும், அதிலே ஒரு கவனமாக இருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் வீட்டு காரியத்தில் கவனமாக இருங்க, வேலை காரியத்தில் கவனமாக இருங்க, பிள்ளைய காரியத்தில் கவனமாக இருங்க. ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் காரியத்தில் நீங்கள் கவனமாக இருந்து பாருங்களேன். ஜெபிப்பதில், துதிப்பதில், ஸ்தோத்திரிப்பதில், ஆலயத்துக்கு உண்டான காரியத்தில், ஆலயத்தில் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவதில், அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் காரியத்தை நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு எதுவுமே கேட்க வேணாம். அவருக்கு தெரியும், இந்த நேரத்தில் சரியாக அதை கரெக்டாக செஞ்சிடுவார். நான் எப்படியாவது வாரத்துக்கு ஒரு ஆத்துமாவும் கூட்டி வரணும், அல்லது மாதத்துக்கு ஒரு ஆத்துமாவது சபைக்கு கூட்டி வரணும் அப்படின்னா அது நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஒரு காரியம். அதில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏதோ வர்றோம், போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வேலை பார்க்குறோம், அவ்வளோதான். ஆண்டவருக்கு ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே. இன்றைக்கி நம்ம நடப்பதும், உட்காருவதும், சாப்பிடுவதும் அவர் கிருபை. அவர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி உடம்பில் சரீரத்தை நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு, சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. பட் ஆனால் அவருக்கு என்ன கைமாறு பண்ணுறோம், நம்ம ஏசப்பாவுக்கு என்ன கைமாறு பண்ணுறோம்? ஒன்றுமே இல்லை. அல்லது ஒருத்தர் 4 பேருக்கு இயேசு பற்றி சொல்கிறோமா, சுவிசேஷம் சொல்கிறோமா? அதனால் நம்ம ஏசப்பாவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு காரியத்தில் ஈடுபடுங்க. ஒரு காரியத்தில் என்ன செய்யுங்க, ஈடுபடுங்க. அதிகமாக தேவனை என்ன செஞ்சாங்க, மகிமைப்படுத்தினவங்களாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு காரணமே அதிகமாக தேவசமத்தில் கிட்டி சேருவது தான். பார்த்துக்கணும், அதிகமாக தேவசமத்தில்
விட்டு சேருது. அதனால தான் ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. கொஞ்சம் ஆயத்திருப்பீங்களா? ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தான துரத்த வேண்டும். இப்போ வெள்ளிக்கிழமை வர்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க. ஒரு ஆள்கிட்ட நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். பேசுகிறீங்க, என்ன இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கா, எங்கே இந்த கடையில் வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க, இந்த கடைக்கு எப்படி போகணும், இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. பட் இதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல. இப்போ ஒரு வாரம் வந்தவங்க அடுத்த வாரம் வரலன்னா, எனக்கு அவங்கள போன வாரம் ஆளை காண, எங்கே ஊருக்கு போயிட்டீங்களா? ஆமாம், இந்த மாதிரி போயிட்டுக்கா. ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்னக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்போல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுக்கா, வாரம் கரெக்டாக வந்துடுங்கக்கா. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே ஒரு இயேசுவை பற்றி நீங்கள் கனப்படுத்துறீங்க, இயேசுவை மையப்படுத்துறீங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. வாயத்தரங்க. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தான துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தான துரத்த வேண்டும். ஆமே. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. செல்ல வேண்டும் தேசமெங்கிலோ, செல்ல வேண்டும் தேசமெங்கிலோ, சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை, சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. வாயை திறந்து ஏதாவது இயேசு ராஜாவுக்கு. தாங்க வேண்டும் ஊழியங்களை, தாங்க வேண்டும் ஊழியங்களை, நமது ஜெபத்தா, நமது நமது ஜெபத்தா, நமது பணத்தா. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஆமே. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. நல்லவர் வல்லவர், நல்லவர் வல்லவர், அற்புத அதிசய, அற்புத அதிசய. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஆமா. ஏதாவது என் ராஜாவுக்கு. இரவும் பகலும் ஜெபித்து தேவ பிரசன்னத்தை அடைந்து கொள்வே. இரவும் பகலும் ஜெபித்து துதித்து தேவ பிரசன்னத்தை அடைந்து கொள்வே. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா. எல்லாத்துலேயும் கர்த்தரை நம்ம மையப்படுத்த ஆண்டவர் பெரிய மாற்றத்தை செய்வார். பார்த்துக்கொள்ளுங்களேன். இப்போ உங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது, உங்கள் வீட்டு பிரச்சனை இருக்குது, நாட்டு பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகள் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சோம்னா அந்த பிள்ளைகளுடைய அந்த படிப்பு காரியத்துக்குண்டான பண தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, பண தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் அந்த பிள்ளை நல்லா படிக்கணும். அந்த பிள்ளைக்கு நல்லா கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு நோய் நொடி இல்லாமல் விளைவின தாக்குதல் வராத அளவுக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கர்த்தருக்கு, இதெல்லாம் கர்த்தர் தான் செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் கர்த்தருக்காக செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க. சகோதரி ஒரு இடத்துல சாட்சி சொன்னாங்க. அவங்க
திங்கட்கிழமை 3 மணி நேரம் உட்காருவாங்களாம், அது கணவனுக்காக உட்காருவாங்களாம். செவ்வாய்க்கிழமை ஒரு 3 மணி நேரம் உட்காருவாங்களாம், அது வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சரீர சுகத்துக்காக உட்காருவாங்களாம். அடுத்து புதன்கிழமை உட்காருவாங்களாம், பிள்ளைகளுக்காக உட்காருவாங்களாம். அந்த நாள் வந்து அந்த தருணம் வந்து பிள்ளைகளுக்கு உண்டான சுகம், பலன், ஞானம், அறிவு, ஆற்றல், அந்த பிள்ளைகளுக்கு உண்டான பண தேவைகள், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை அந்த பொருத்தனை பண்ணி அந்த காரியத்தை செஞ்சுட்டு வரும்போது அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சண்டை கிடையாது, முறுமுறு கிடையாது, பிரச்சனை கிடையாது, மெடிக்கல் செலவு கிடையாது, ஆஸ்பத்திரி செலவு கிடையாது, எதுவுமே இல்லாமல் அந்த குடும்பம் நார்மலாக அது அந்தந்த நேரத்தில் டக்குன்னு கர்த்தர் என்ன செய்கிறார், உயர்த்திட்டே போகிறார். பார்த்துக்கணும். அந்த சாட்சி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதாவது ஒரு ஒரு திட்டம் போடுறது. இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் பிள்ளை எதிர்காலத்துக்கு, என் பிள்ளைகள் சுகத்துக்கு, என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, எனக்கு என் பிள்ளை வாழ்க்கை வரும் நாட்களில் வருகிற குடும்ப வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது, எந்த சோர்வு இருக்கக்கூடாது. அதனால் வரும் நாட்களில் என் பிள்ளைகளை நான் இப்போயே கடத்தலை கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா 1 ஹவர் 2 ஹவர் நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்து விண்ணப்பம் வைப்பாங்களாம். ஆண்டவரே, இந்த நாள் வந்து என்னுடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிற ஒரு நாள், என் பிள்ளைக்காக அந்த ஆராதனை எல்லாம் என் பிள்ளைக்காக, துதி ஸ்தோத்திரமெல்லாம் என் பிள்ளைக்காக. அதனால் ஒரு ஆராதனைக்கு பின்னால் ஒரு வெற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஒரு ஆராதனைக்கு பின்னால் இப்போ வந்து பவுலும் சீலாவும் துதித்து ஆராதித்தார்கள். அவள் கட்டு என்ன செஞ்சிச்சு, கரண்டு விழுந்துச்சு. யோசபாத்து துதித்து ஆராதித்தார், எதிராளிகள் கீழே விழுந்தாங்க. சரிங்களா? ஒவ்வொரு துதி ஆராதனைக்கு பின்னால் ஒரு வெற்றி இருக்குது, ஒவ்வொரு துதி ஆராதனைக்கு மேலே ஒரு ஜெயம் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஒரு விதவை இருக்கிற காணான், சரி, அது வந்து எந்த ஒரு காரியத்தை குறித்தும் தேவன்கிட்ட வைக்கலை. என் பிள்ளை வந்து சுகமாகணும், என் பிள்ளை வந்து நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு நிரந்தர சுகம் வேணும் அப்படின்னு சொல்லி காணான் ஸ்திரீ இயேசுகிட்ட வந்து என்ன செய்கிறா, விண்ணப்பம் வைக்கிறா. எந்த காரியத்துக்கு விண்ணப்பம் வைக்கிறா, எனக்கு ஆயுஷ் நாட்கள் பெருகணும் அப்படின்னு. அது ரெண்டாவது. பர்டிகுலராக அந்த ஒரு காரியத்தை மட்டும் வச்சுட்டு வர்றா இயேசுகிட்ட. என் பிள்ளை சுகமாகணும், என் பிள்ளை மறிக்கும் தருவாயில் இருக்க, என் பிள்ளைக்கு நீங்கள் சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக அந்த காலத்தை, அந்த தருணத்தை, அந்த அம்மா இருந்த இடம் வேறு, ஊர் வேறு, இயேசு இருக்கிற ஊர் வேறு, அங்கேருந்து அந்த நாட்களை செலவு பண்ணி அந்த அம்மாவை தேடி, இயேசுவை தேடி அந்த அம்மா என்ன செய்து வருது, எதுக்காக, பிள்ளைக்காக வருது. அந்த நாள் முழுவதும் பிள்ளைக்காக தன்னுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுது. மாத்திரமில்ல, ஒரு தாப்பனார் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 9 அதிகாரத்தில் ஒரு மகனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, சின்ன வயசுலேருந்து பிசாசு பிடிச்சிருச்சு. அவன் இயேசுக்கிட்ட வந்து கேட்குறான், என் மகனுக்கு சோத்தை தாங்க அப்படின்னு. மார்க் 9:25 அவனுக்குள்ளே செவிட்டு ஊமை நாவி இருந்துச்சு, அதை ஏசப்பா விரட்டுறார். ஏன் அந்த தாப்பை வந்து யார்ட்டுக்கு விண்ணப்பம் வைக்கிறாரு, மகனுக்காக விண்ணப்பம் வைக்கிறார். அப்போ அதே போல் வேதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைக்காக பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, ஜபத்தில் இருக்கிறாங்க. அதுக்கொண்டு காலத்தை, அதுக்குண்டான சமயத்தை என்ன செய்கிறாங்க, ஒதுக்குறாங்க. என் குடும்பத்தில் கற்பத்துக்கு நீ உண்டாகணும், அதுக்கு ஒரு டயத்தை நீங்கள் என்ன செய்யலாம், ஏற்படுத்தலாம். ஏன்னா ஒரு நாள் ஏற்படுத்தலாம். வாரத்தில் வந்து மொத்தம் 7 நாள் இருக்குது. 7 நாள் ஞாயிறு விட்டுருங்க, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளியை கூட விட்டுருங்க. இப்போ இந்த 5 நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸு நீங்கள் ஒரு நாள் உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் பிள்ளை எதிர்காலத்துக்காக, என் பிள்ளை திருமண காரியத்துக்காக, என் பிள்ளை சுகத்துக்காக, என் பிள்ளை பலத்துக்காக இந்த ஆராதனை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைக்காக இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கரையம் செலுத்தும் போது அதுக்குண்டான பலனை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. மாறாக ஏற்ற வேலையிலே சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது, நீ இப்போ வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி உன் பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது உன் பிள்ளை ஏற்ற வேலை அந்த திருமண காரியம் வரும்போது அது பலனுள்ளதாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கும், பார்த்துக்கொள்ளும். அதான் அந்த நேரத்தில் வேலை செய்யும், பார்த்துக்கொள்ளும். அதான் கரையை நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும், கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு. அதாவது வந்து நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா நடக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டயத்தை ஒதுக்குங்க, ஒரு நாளை ஒதுக்குங்க. எனக்கு நிரந்தரமான வேலை, எனக்கு நிரந்தரமான வருமானம், குடும்பத்தை நடத்திட்டு எல்லா செலவும் போக எனக்கு மிச்சம் எடுக்கும்படி சூழ்நிலை உருவாக்கி தரணும். நீங்கள் விழா மாதிரி ஏசப்பாடு சொல்லலாம், ஆண்டவரே ஆனால் 2 மாதத்துக்கு லைட்டு பில் இவ்வளோ கட்டணும், குடும்ப செலவு இவ்வளோ இருக்குது, நான் அரிசி ஒரு பையை எடுக்கிறேன், காய்கறி செலவு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ செலவு இருக்குது, போக்குவரத்து இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட எனக்கு மாதத்துக்கு 12 ரூபா 13 ரூபா வருது செலவு. ஆனால் இது வந்து எனக்கு தொடச்சி கண்டா இருக்குது, ஒன்று கூட என்னால் மிச்சம் எடுக்க முடியல ஆண்டவரே, நானும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி பார்க்க முடிய மாட்டேங்குது. அடுத்த மாதத்துலேருந்து இந்த குடும்ப செலவு போக கடன் வாங்காமல் நான் மிச்சம் எடுத்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்றது. இன்றைக்கி வந்து நம்ம சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தை நம்ம தான் சாப்பிடணும், வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி வந்து மெடிக்கல் சாப்பிடுது, இன்றைக்கி வட்டி கடைக்காரன் சாப்பிட்றான், ஆனால் நம்ம சாப்பிட முடியல. எது எக்கடு கட்டாலும் வட்டியை கட்டிப்படுறோம், எது எக்கடு கட்டாலும் மெடிக்கலுக்கு போய் ஏதாவது தலைவலி காய்ச்சல் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம். ஆனால் பார்த்துக்கொள்ளுங்க, நம்ம பணம் வந்து இப்படி விரையும் ஆகக்கூடாது, பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு நீங்கள் ஏசப்பட்ட ஒரு கரையும் செலுத்துன்னு, ஆண்டவர் இப்படி இருக்குது, எனக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவு இருக்குது,
ஏன்னா இது போக நான் மிச்சம் எடுக்கணும், இதுக்கு நான் என்ன செய்யணுமோ எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு இதுக்குண்டான ஒரு மறைபொருளை நீங்கள் எனக்கு வெளிப்படுத்தணும், எனக்கு நீங்கள் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏசப்பட்ட கேட்டிங்கன்னா அதுக்குண்டான நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பான முறையில் கர்த்தர் உங்களுக்குண்டான வழியை உருவாக்குவார். எஸ்தர் ராஜ்யத்தி தேவசமுத்திரத்தில் உட்காந்து தான் விடுதலை பெற்றுக்கிட்டாங்க. 121 நாட்டில் இருக்கிற அந்த தடை சட்டங்கள் எப்போ மாறுச்சு? அவங்க தேவசமுத்திரத்தில் உட்காந்தனால தடை சட்டம் மாறுச்சு. வேறு யார் எந்த மனுஷரும் வந்து உதவி செய்யலையே. எஸ்தர் ராஜ்யத்திக்கு மொர்தெகாய்க்கு 3 பேர் உட்காந்தாங்க. ஆனால் 121 நாட்டில் இருக்கிற அந்த யூத மக்கள் அழிக்கும்படியான அந்த தடை சட்டங்கள் அந்த கையெழுத்து போட்டாச்சு ராஜா, யூத மக்கள் அழியணும்னு சொல்லி. ஆமான் கையெழுத்து வாங்கிட்டான். ஆனால் இந்த தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நிமித்தமாக சட்டம் மாறுச்சு. சட்டத்தை மாற்றுகிற கர்த்தர் தேவ சமூகம் தான். சட்டத்தை உண்மையாக்கிறவர் தான் தேவ சமூகம் தான். 3 பேர் தான் உட்கார்ந்தாங்க. 127 இந்தியாவும் சேர்ந்துருக்குது. 127 நாட்டுக்கு போட்ட சட்டத்தை 3 பேர் சேர்ந்து உடைச்செறிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய காரியம். ஆனால் உட்காந்த எத்தனை பேர்? 3 பேர். அப்போ இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கிற சில போராட்டங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சில தோல்விகள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சில குறைகள் போக்குவதுக்கு மாற்றுவதுக்கெலாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. 127 நாட்டில் வாழ்கிற மக்களை, யூத மக்களை காப்பாற்றும்படி 3 பேர் தான் உட்காந்தாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆள் போதும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு ஆள் போதும். உங்கள் குடும்பத்தில் இருந்து 5 பேர் இருப்பீங்க, 7 பேர் இருப்பீங்க, 8 பேர் இருப்பீங்க, அல்லது 3 பேர் இருப்பீங்க, தான் ஒரு குடும்பம். அப்போ இந்த குடும்பத்தில் எந்த வீழ்ச்செல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஆண்டவரே இந்த வருஷத்தில் என் குடும்பத்துக்கு எந்த தீர்மானம் இருக்கிற எந்த வீழ்ச்செல்லாம் வரக்கூடாது, என் பிள்ளைக்குண்டான வேலையை நீங்கள் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக இந்த நாள் முழுவதும் ஸ்தோத்திரத்தை, இந்த நாள் முழுவதும் ஆராதனை, இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு என் பிள்ளைக்காக நான் மகிமை செலுத்துகிறேன். என் பிள்ளைக்காக இந்த நாளை நான் ஒப்பு கொடுக்குறேன், கிரையம் செலுத்துகிறேன். என் பிள்ளை வாழ்ந்துருக்கணும், என் பிள்ளை உயர்ந்திருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல சுகம் கிடைக்கணும், என் பிள்ளை போகும்போது வரும்போது உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய சமூகம் முன்னால் சொல்ல என் பிள்ளைக்காக உட்கார ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு கிரையம் செலுத்தினா தான் ஒரு காரியம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஒன்றுமே இல்லை, வேலைக்கு போகிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன், வேலைக்கு போகிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன், அதில் ஒரு டேஸ்ட் இருக்காது, ஒரு ருசி இருக்காது குடும்ப வாழ்க்கையில். ஒரு மனதில் ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு மனதில் ஏதோ ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறால ஒரு ஆளை தனிமையாக ஒரு 2 மணி நேரம் உட்கார விடுங்க, உட்காந்துருவாங்க. என்ன செய்வீங்க? மூஞ்சி தொங்க போட்டிருப்பீங்க, இப்படி யோசிப்பீங்க, நாளைக்கு என்ன செய்யன்னு தெரில, உன செல்ல நோண்டுவீங்க, இவனை பார்ப்போம் அவனை பார்ப்போம் அப்படிங்க ஒரு ஸ்டெடி மைண்டு இருக்காது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நாளைக்கு என்ன செய்ய, இந்த வாரம் ஒன்று வருமானம் இல்லையா, நாளைக்கு என்ன செய்ய, எப்படி பார்க்குறது இல்லையே, நம்ம அங்கே போய் வேலை கேட்கலாம், இங்கேயே வேலை கேட்கலாமா, அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம், இப்படி தான் மைண்ட் இப்படி உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, ரோலிங் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் காரியம் கைகூடி வர வேண்டுமென்றால், உங்கள் தடைகள் உடைய வர வேண்டுமென்றால், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் சமூகம். எதிராளி கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டான், பவுலும் சீலாவும் ஆராதித்தோன்னு. ஆராதனையில் கிடைத்த வெற்றி எதிராளி தான் சார்பாக வந்துட்டான். காயத்தை ஏற்படுத்தின காயத்தை துடைக்கும்படி கர்த்தர் சூழ்நிலையில் மாற்றி அமைச்சார். அன்று இரவே அந்த ஜெயில் அதிகாரி ரட்சிப்படையும்படி கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைச்சார். புரியுது உங்களுக்கு? இதில் எப்படிப்பட்ட அற்புதங்கிறீங்க? 2 பேர்த்த பவுலும் சீலாவையும் அடித்து, ரணகனையை அடித்து, ரத்த வரும்படி அடித்து, 2 கையை தூக்கி கட்டி போட்டு, காலை கட்டி போட்டு, சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கு, கால் கட்டப்பட்டிருக்கு, கை கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா ஜெயில் அதிகாரி உள்ளே தான் இருக்கிறான். ஆனால் அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? நடுராத்திரின்னு போட்டிருக்கு. நடுராத்திரியிலே அவர்கள் பாடி என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, இப்போ இங்கே இருங்க, நடுராத்திரி எப்படி போட்டிருக்கு? நடுராத்திரியில் ஜெபம் பண்ணி பாடி என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள். நடந்த காரியம் என்ன? ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பூமி அதிர்ந்தது. நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏமா, 2 பேரும் துதிக்கிறதுல ஒரு பூமி அதிர்ச்சி உண்டு. ஆனால் அந்த துதி எப்படிப்பட்ட துதியாக இருக்கும்? அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளும் துதிக்கிறோம், நம்மளும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு உள்ள மக்கள் என்னன்னு கேட்டால் உலகத்தை தான் முக்கியத்துவப்படுத்துகிறாங்களே ஒழிஞ்சு கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து எப்படி வெற்றியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல தெரில. இப்போ நம்ம சபையில் இப்போ 9 மணிக்கு டு 11 சொன்னோம் ஆராதனை. 9 மணிக்கு பார்த்தா 3 பேர் தான் இருக்கிறாங்க, அல்லது 4 பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, 12 மணி ஆச்சு, 12 ஆச்சு அப்படின்னா ஒரு சில நேரங்களில்
பிரசன்னத்தில் மகிமைக்குள்ள அந்த நேரத்தை மறந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது நேரம் ஆயிரும். ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி 12 ஆளாச்சு, இவ்வளோ லேட்டாக போனால் நான் இனிமேல் போய் எப்படி கடைக்கு போய் அரிசியை வாங்கி சோறாக்கி எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, ரொம்ப லேட்டாகி போச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மனதில் வேதனைப்படுறாங்க. அதனால் இந்த வாரம் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன வந்துட்டேன், 9 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பித்து 11 மணிக்கு முடிக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். யார் இருக்காங்களோ இல்லையோ, இப்போ நான் பாட்டு பாடி நானும் கர்த்தரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறேன், ஆராதிக்க போகிற முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவுக்கு வந்துட்டேன். 11 மணிக்கு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அதாவதுங்க, எனக்கு தெரிஞ்சு 10:30 ஒரு ஆள் உள்ள இது 10 உள்ள இது கர்த்தர் நான் அவங்க நினச்சி பார்ப்பேன், அவர் என்ன எவ்வளோ பெரிய நன்மை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் கொடுக்குற அந்த தருணத்தை, அந்த நேரத்தை முதல்ல பார்க்கும்போது அழுக வருது. இப்போ கர்த்தர் எனக்கு செஞ்சதுக்கெல்லாம் 24 மணி நேரம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். போகும்போது வரும்போது நன்றி பலி ஏறெடுக்க நான் விரும்புகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க, அவர் செய்த நன்மைகள். உங்களை ரட்சித்தது பெரிய நன்மைங்க. உலகத்தில் எத்தனை மனிதர் இருக்காங்க, அவங்களாம் செத்தா பரலோகத்துக்கு போக நம்பிக்கை இல்லை. ஆனால் கர்த்தர் நாளைக்கு நீங்கள் செத்தீங்கன்னா உங்களை தூதர்களை கொண்டு போக முடியான கர்த்தர் உங்களை பிள்ளையை மாற்றி வச்சிருக்காரு. இந்த பூமி வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, பரலோக வாழ்க்கை நிரந்தரம். அங்கே போகிறோம், நம்மளுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அதனால் இன்றைக்கி கர்த்தர் சமூகத்தில் உட்காரதுக்கு நேரமே பத்தாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு குறை இருக்கக்கூடாது, ஒரு குறை, பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கக்கூடாது. நான் கடன் வாங்கி இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படிங்கிற அந்த குறை இருக்கக்கூடாது. அவர் ஐஸ்வர்ய சம்பனர், வானமும் பூமியும் அவருடைய காருண்யத்தாலே நிரம்பிக்கிறது. பொண்ணு பொருளும் கர்த்தருடையது. பொண்ணு பொருள் யாருடையது? எங்கள் அப்பாவுடையது. அப்படி கொஞ்சம் சொல்லிங்களேன், பொண்ணு பொருள் எங்கள் அப்பாவுடையது, பொண்ணு பொருள் எங்கள் அப்பாவுடையது, பொண்ணு பொருள் எங்கள் அப்பாவுடையது சொல்லி ஒரு 100 வாடி சொல்லுங்களேன், உங்களுக்கு இருக்கிற அந்த குறையெல்லாம் ஓடிடும். அது நீங்கள் எங்கள் அப்பாவுடையது, எங்கள் அப்பாவுடையது, எங்கள் அப்பாவுடையது, எங்கள் அப்பா படைச்சது, எங்கள் அப்பா உருவாக்குனது, ராஜா உருவாக்குனது, அவர் பிள்ளை நான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேன்மை பாராட்டி இந்த வார்த்தையை அப்படி சொல்லிக்கிட்டே இருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு ராஜ கம்பீரம் வரும். பார்த்துக்கணும். அம்மா நன்றி, இதை சொல்கிறது கிடையாது. அவருடைய அதிசயங்களையும் அவர் அற்புதங்களையும் தியானித்து பேசுங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார் அப்படி. சங்கீதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ எதை பேசணும், எதை தியானிக்கணும் கேட்டால், அவர் செய்த அற்புதங்களையும் அவர் செய்த அதிசயங்களையும் நீங்கள் தியானித்து என்ன செய்யுங்க, பேசுங்க, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணி பேசுங்க, தியானம் பண்ணுங்க, பேசுங்க. அதாவது வேதத்தை நான் தியானிக்கும் போது, இன்னொரு வசனம் சங்கீதத்தில் இருக்கிறது, வேதத்தை நான் தியானிக்கும் போது எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது அனலோடு இருக்கிறீங்களா, ஆவியில் இருக்கிறீங்களா, தீவட்டி போல எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையே. அப்போ ரசிக்கப்பட்ட பிள்ளை எப்படி இருக்கணும்? நீ பைபிள் படிச்சனா உனக்குள்ள அனல் பறக்கணும். அப்படியே தான் இருந்தோம்னா ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆக முடியாது. தீவட்டி, நீங்களாம் ஒரு ஆள் தீவட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் தீவட்டி லேவியராமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் தீவட்டி எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து, நான் திங்கக்கிழமை என் பிள்ளைக்காக உட்கார்றேன், செவ்வாய்க்கிழமை சபைக்காக உட்கார்றேன், புதன்கிழமை. அதாவது எப்படின்னா, வேலைக்கு போங்க, வேலைக்கு போய்ட்டு காலையில் 6லேருந்து 8:30 9 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் வீட்டில் என்ன 10 பேராக இருக்குது, 10 பேருக்கு காலையில் டிஃபன் ஆக்கி பொங்கல் வச்சு வடகறி பாயசத்தை வச்சு ஆட்டு பாயா வச்சு இவ்வளோ சமைக்க வேண்டியிருக்கு. அப்படியே செய்ய போகிறீங்க. பொங்கல் வச்சு தோசை சுட்டு ஆட்டுக்கால் பாயா வைக்கணும், இவ்வளோ காரியம் நான் காலைல செய்ய வேண்டியது இருக்குது. இது ஒன்று செய்கிறீங்க, ஆட்டுக்கால் பாயா காலையில் செஞ்சுட்டு போகிறீங்க. நீங்கள் இல்லை, முடிஞ்சால் அந்த பழைய கஞ்சி ஊறுகாய் வைக்க போகிறீங்க, முடிஞ்சால் 2 தோசையை பிரிட்ஜில் இருக்கிற மாவு எடுத்து 2 தோசையை ஊற்ற போகிறீங்க, முடிஞ்சால் அந்த பிரிட்ஜில் இருக்க மாவு 2 இட்லி ஊற்ற போகிறீங்க, கொஞ்சம் தேங்காய் எடுத்து கொஞ்சம் பொரியலை போட்டு மிக்சியில் போட்டு பொருள் அது மிக்சி ஆட்டிகிட்டு இருக்கு, நீங்களும் ஆட்ட போகிறீங்க. ஆட்டி எடுத்து வச்சுருந்தா சாஞ்சா ரெடியானு எடுத்து வச்சுடுறீங்க. என்னமோ அம்மிக்கலை வச்சு டிங்கு டக்குன்னு ஆட்டுற மாதிரி, அம்மிக்கலை வச்சு ஆட்டுற மாதிரி, அரிசியை போட்டு உளுந்து பருப்பு போட்டு ஆட்டிக்கிட்டு உளுந்து இப்படி தள்ளிக்கிட்டு ஆட்டின மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் சரி, பாவம் நேரம் இல்லை பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். புழுக்கு நம்ம மாவு விற்கிறான், கடையில் போய் புழுக்க தூப்பணி போய் எடுத்து போய் 5 ரூபாய்க்கு மாவு கொடு, 10 ரூபாய்க்கு மாவு கொடு வாங்கிட்டு நீங்கள் டக்குன்னு ஊற்றி தோச்சு போகிறீங்க. அந்த காலத்தில் அப்படியே இருந்துச்சு? இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் ஈஸியாக கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அவருடைய பிரச்சனை, அந்த பிரச்சனத்தை உணர்கிற மாதிரி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆயிடும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஏதாவது கர்த்தருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை என்ன செய்யுங்க, வந்துடுங்க.
உங்கள் வீட்டில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 3 நேரம் ஒதுக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எதிர்காலத்தை உங்கள் பிள்ளை மக ஏன்னா ஒரு நாள் வாரத்தில் ஒரு டெய்லி ஜெபிக்கிறீங்க இல்லைங்களா, ஆனால் பர்டிகுலராக அந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். மகனுக்காக மகளுக்காக மட்டும்தான் அந்த ஒரு நாளை ஒதுக்கணும். அவனுடைய வேலை காரியங்களுக்கு, அவன் போக்குவரத்துக்கு, இரண்டாவது அவனுக்கு ஒரு ஒழுக்கத்துக்கு, அவனுடைய கர்த்தருடைய ஞானத்துக்கு, கர்த்தருடைய கிருபைக்கு, அவனுக்கு நல்லபடியாக எந்த குறை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து நீங்கள் இப்போவே நீங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒரு நாளை ஒதுக்கி பண்ணும்போது அந்த பிள்ளை வரும் நாட்களில் தேவன் நாம மகிமைப்படும்படியாக கடைசி வரைக்கும் உனக்கு கஞ்சி ஊற்றுவான். ஆமென், அல்லேலூயா. வியாழக்கிழமை சபைக்காக உட்காரலாம், ஆத்துமாதே மனுக்காக உட்காரலாம், ஏதோ ஒன்று ஒரு தீர்மானம் பண்ணி நீங்கள் உட்காருங்களேன். ஏதோ ஒன்று, அதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க. ஏதோ வேலைக்கு போகிறேன் வர்றேன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது இல்லை. காலம்பரம் எதாவது நடந்துக்கிட்டு இருக்கு, காலம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே வருமானம், அதே வீடு, அதே புருஷன், அதே பொண்டாட்டி, அதே பிள்ளை, அதே போகிறேன் வர்றேன் இருக்கேன் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யம், குடும்பம்னா ஒரு சுவாரஸ்யம், ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு, ஒரு தாட்டு, ஒரு பலன், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? தேவ சமூகத்தை விட்டு வேறு எதுவுமே என்ன செய்யாது, கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன், நீ சொல்லிக்கிட்டே இருக்க, என் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்தா தான் உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என் வீட்டுக்காரனை பற்றி உனக்கு தெரியுமா? இல்லை. கண்டிப்பாக நம்மள ஒரு 3 ஹவர் நீங்கள் ஒதுக்கிறதுக்கு முடியும். வாரத்தில் ஒரு நாள். நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு தீர்மானம் எடுங்க. வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைகளுக்காக நான் உட்கார போகிறேன். ஆமென் சொன்னது யார்? ரெண்டு கை தான் சொல்லுது, மீதி கை யோசிக்குதுங்க. சொல்லுவோமா வேணாமா? உட்காந்துரு, எனக்கு என்ன இப்போ பிள்ளைக்கு இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, தூக்கி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ இருந்தே உங்கள் பிள்ளை பேரை சொல்லி, என் மகனுக்காக, என் மகளுக்காக இந்த ஆராதனை ஒரு மணி நேரம் ஆராதிச்சுட்டு, தகப்பனே இந்த ஆராதனையை என் மகனுக்காக நான் செலுத்துகிறேன். பாப்பாரு, ஆகா உன் பிள்ளைக்காக இப்போ ஒரு மணி நேரம் என்னை மகிமைப்படுத்திருக்கேன் மகளே, உன் பிள்ளைக்கு ஒன்றும் வராது, உன் பிள்ளைக்கு நான் வைக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. அல்லது உங்கள் வீட்டில் கணவர் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாரா? வாரத்துக்கு ஒரு நாள் என் கணவர் ரட்சிப்புக்காக இந்த நாளை ஒதுக்குறேன், என் கணவர் ரட்சிப்பு அடையணும் அதுக்காக இந்த நாளை ஒதுக்குறேன், இந்த ஆராதனை என் கணவர் ரட்சிப்புக்கு, இந்த துதி ஜெபம் என் கணவன் ரட்சிப்புக்கு அப்படின்னு சொல்லி அந்த நாளை நீங்கள் ஒதுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த நாளில் கர்த்தர் பார்ப்பார், விட மாட்டாருங்க. அவர் உங்கள் விண்ணப்பத்தை இங்கே இருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவை போய் ஓயாமல் ஒருத்தன் அநீதியுள்ள மனுஷரை போராடுறா. ஆனால் அவன் சொல்கிறான், இவன் டெய்லி என்னை அலட்டுகிறபடியால், டெய்லி என்னை அலட்டுகிறபடியால் இவளுடைய வேண்டுதலுக்கு என்ன செய்வேன், இவளுக்கு நியாயம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறான். அந்த நியாயத்தை பற்றி லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா. நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், இரக்கம் உள்ளவர், தயால குணவர், அன்புள்ளவர், சமாதானம் உள்ளவர், தெய்வம், இரட்சகர், அதிசயமான அற்புதமானவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் என்ன செய்யணுங்கிறாரு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு அநீதியுள்ள மனுஷன் தப்பு, அதாவது மனுஷனை மதிக்க மாட்டான், கடவுளை மதிக்க மாட்டான். அவன்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணது ஒரு அம்மா, எனக்கும் எதிராளிக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, பஞ்சாயத்து பண்ணி வைங்க, நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்கள் தான் எனக்கு இந்த தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் போயிட்டு நாளைக்கு வா ஆனால் கடத்திக்கிட்டே இருக்கான். ஒரு விதவை ஒரு அநீதியுள்ள மனுஷன் டெய்லி என்ன செய்கிறா, தொந்தரவு பண்ணுறா. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்பாவை டெய்லி தொந்தரவு பண்ணுங்கிறேன். உனக்கு என்ன தேவை, உன் குடும்பத்துக்கு என்ன தேவை, எதிர்காலத்துக்கு என்ன தேவை, அப்பா விடாதீங்க. நீர் அற்புதம் செய்தால் ஒழியமை விடமாட்டேன் என்கிற அந்த யாக்கோபுடைய ஜெபத்தை விடிய 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 நீர் ஆசீர்வதித்தால் ஒழியமை போக விடமாட்டேங்கிற ஒரு பிடிவாத ஜெபம், வைராக்கிய ஜெபம், ஒரு உண்மையான ஒரு ஜெபம். உங்களுடைய ரேமா வார்த்தை என் காதில் கேட்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நைட்டு உட்காந்து விடிஞ்சிருச்சு, நீங்க பதில் கொடுக்காம போக மாட்டேன். பதில் வருது யாக்கோப்புக்கு. அது பிடிவாதமான ஜெபம், வைராக்கியமான ஜெபம். இங்கே இந்த அம்மா ஓயாமல் அலட்டுது. அவன் சொல்கிறான் பாருங்க, அவனுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், இவள் என்னிடத்தில் டெய்லி அலட்டுகிறபடியால் தொந்தரவு பண்ணுறபடியால் நான் என்ன செய்ய போகிறேன், நியாயம் செஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிறான். பட் அவன் கடவுளை மதிக்காதவன், மனுஷனை மதிக்காதவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச மனுஷனாக இருந்தாலும் இவள் டெய்லி கேட்க 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 இந்த அம்மாவோட பெரிய துயரமா, இந்த அம்மா பிரச்சனை என்ன கொண்டு வா, தீர்த்து வித்துறேன் அப்படிங்கிறான். அடுத்து அப்பா சொல்கிறாரு, இந்த அநீதி உள்ள மனிதனை நியாயம் செய்தால்
நான் என்னது? நீதி உள்ள, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற அவராலே நீங்கள் நானே தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து உங்களுக்கு எனக்கு அவர் கண்டிப்பான முறையில் நியாயம் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணு? கிரையம் செலுத்துது, கிரையம் செலுத்துது, அந்த நேரத்தை வீணடிக்குது. கிரையம் செலுத்துது, நேரத்தை வீணடிக்குது, என்ன அலையுது, நியாயம் செய்கிறார். இதுதான். அப்போ நம்ம ஒன்றுமே அலையிறதில்ல, நேரத்தை செலவு பண்ணுறதில்ல, தேவ சமூகத்தில் உட்காரதில்ல, துதிக்கிறதில்ல, ஆராதிக்கிறதில்ல. எனக்கு நியாயம் செஞ்சு வேணும். எங்கிட்டு நியாயம் செஞ்சு வைப்பார்? இந்த அம்மா சும்மா இருந்துச்சு, சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கலாம்ல, விதவை வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கலாம்ல. இந்த அம்மா வீடு எங்கே இருக்குது? ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவர் வீடு எங்கே இருக்குது? அந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு டெய்லி போதா? டெய்லி போகுது அப்படிங்கிறார். அப்போ டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்? விண்ணப்பத்தை வைக்கணும். டெய்லி என்ன செய்யணும்? விண்ணப்பத்தை வைக்கணும். அதனால் ஒரு அற்புதம் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னா குறை ஏசப்பட்ட கிடையாது, நம்மகிட்ட தான். விடாப்படியாக என்ன செய்யணும்? நீங்கள் உட்காரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.